வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, புனர்பூச நட்சத்திர மரமும் வழிபாடும் அப்படிங்கிற தலைப்புல தான் பேசப் போறோம். புனர்பூச நட்சத்திரத்தோட மரம் என்னன்னு பார்த்தோம்னா, மூங்கில் மரம். மூங்கில் மரம் வந்து பார்த்தோம்னா, ஒரு ஒரு சில சிவ ஆலயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா 27 நட்சத்திர மரங்களும் வளர்த்து பராமரிச்சுட்டு வர்றாங்க. ஓகேங்களா? அந்த மாரி ஸ்தலம் தெரிஞ்சா நீங்க அங்க வழிபாடு செய்யலாம். இல்ல அப்படின்னா மூங்கில் மரம் உள்ள இடங்கள்ல நீங்க போயிட்டு அந்த மூங்கில் மரத்த வேர் பக்கத்துல நல்லா கிளீன் பண்ணிட்டு, அந்த இடத்துல ஒரு நாளைக்கு முன்னாடியே ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் வந்து குரு பகவானோட நட்சத்திரம். அதனால நீங்க புதன்கிழமை நைட்டே நவதானியம் எல்லாம் வாங்கி ஊற வச்சுட்டு, அந்த தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அந்த மூங்கில் மரம் சுத்தம் பண்ண இடத்துல அந்த வேர் பகுதியில ஊத்திட்டு, விளக்கேற்றி வழிபாடுகள் வச்சுக்கிட்டா, உங்க நட்சத்திரத்தன்னைக்கு கூட வழிபாடுகள் செஞ்சுக்கலாம். அல்லது வியாழக்கிழமையோட வழிபாடுகள் வச்சுக்கலாம். இந்த மாரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சகல தோஷங்களும் விலகி, நன்மைகள் அதிகமாக ஏற்படும். ஓகேங்களா?